Hi hello guys, welcome back to Raja Tech Channel. இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது YouTubeல இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்க்டாப் வியூல இருந்த சூப்பரான ஒரு அப்டேட்டா இப்போ YT ஸ்டுடியோ ஆப்லயும் அவைலபிள் ஆக்கியிருக்காங்க. நார்மலா நடக்கக்கூடியதான். இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வந்துகிட்டு இருக்குது. நம்மளாலையும் கூட YouTube ஸ்டுடியோனுடைய ஃபுல் டியூட்டோரியல் இப்போ ரீசெண்டா இருக்கிறது அப்படின்னு சொல்லி போடவே முடியல. அதற்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, YT ஸ்டுடியோ ஆப்ல வீக்லி 1 இல்ல டெய்லி 1 அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. டெஸ்க்டாப் வியூல இருந்த YouTube கிரியேட்டர் ஸ்டுடியோல போய் பார்க்குற அந்த ஒரு அப்டேட்ஸ் எல்லாமே சின்ன சின்ன எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே YT ஸ்டுடியோ ஆப்லயும் கொண்டு வராங்க. ஸோ ஒன்று என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு சூப்பரான அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு அப்டேட் மட்டும் நம்ம பார்த்துடலாம் ஃபர்ஸ்டா. ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் இந்த கம்யூனிட்டி டேப்ல எக்ஸ்ட்ராவா கமெண்ட் செக்ஷன் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆட் அ பப்ளிக் கமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கம்யூனிட்டி டேப் கீழே கொடுத்துருக்காங்க. இது மேஜரா எனக்கு Q&Aக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். லைக் நான் இப்போ Q&Aக்காகலாம் சண்டே கமெண்ட்டுக்கு போஸ்ட் பண்றோம்னா மேக்ஸிமம் லைக்ஸ் ஒரு 100 கிட்ட வந்துடும். பட் கமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 5-10 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வர்றது ஜஸ்ட் அவங்களுக்கு கமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்த கொடுக்குற மாதிரி இந்த ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. நான் ஸ்க்ரீன்ல காட்டுற மாதிரியே சைட்ல பாத்தீங்கன்னா அந்த போஸ்ட்டுக்கு கீழேயே கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆட் பப்ளிக் கமெண்ட்னு உங்களுக்கு வரும். இல்லைனா ஒரு அதிகமா லைக் அந்த மாதிரி நார்மலா ஒரு யூடியூப் வீடியோலாம் நம்ம கிளிக் பண்ணி பார்க்கும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் ஆப்ஷனும் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. லைக் எனக்கு Q&A எல்லாம் ஏதாவது கொஸ்டின்ஸ் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ அந்த கமெண்ட் பண்ண வைக்கிறதுக்கு இது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சரா இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஃபர்ஸ்டான ஒரு அப்டேட் நான் சொல்லணும்னு நினைச்சேன். மேஜரா கம்யூனிட்டி டேப்ல எக்ஸ்ட்ராவா கமெண்ட் செக்ஷனுக்கான ஆப்ஷன் நம்ம பார்க்கும்போதே கொடுத்துருக்க மாதிரி ஆப்ஷன். ஸோ அதுக்கு அடுத்தது மேஜரா நான் சொன்ன விஷயத்த பார்த்துடலாம். அதாவது டெஸ்க்டாப் வியூல இருந்த அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் இந்த நேரத்தில் அப்லோட் பண்ணலாம். இந்த நேரத்தில் அப்லோட் பண்ணா என்னுடைய ஆடியன்ஸ் என்னுடைய குறிப்பிட்ட சேனல்ல என் ஆடியன்ஸ் எவ்வளவு நேரத்தில் எந்தெந்த நேரங்கள்லாம் யூடியூப்ல அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிற விதமா லைக் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அனலிட்டிக்ஸ்ல ஷோ பண்ணுவாங்க. அது எவ்வளவு நேரம் ஆக்டிவ்ல இருந்திருக்காங்க அப்படிங்கறதெல்லாம். ஸோ அதை பொறுத்து நம்மளும் பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட டயத்துல வீடியோஸ் அப்லோட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா மேக்ஸிமம் ஸ்டார்டிங்லேயே நிறைய வியூஸ் அது ஜென்ரேட் பண்ணும். லைக் ஸ்டார்டிங் வியூஸை எக்ஸ்ட்ராவா ரொம்பவே அதிகமாக கொண்டு போறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அது நல்ல விஷயமா இருக்கலாம். ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக YT ஸ்டுடியோ ஆப்லேயே கொண்டு வந்திருக்காங்க. லைக் நம்ம YT ஸ்டுடியோ ஆப்ல அனலிட்டிக்ஸ் ஆப்ஷன்ல போகும்போது ஆடியன்ஸ் பேஜ் இருக்கும். ஸோ அந்த ஆடியன்ஸ் பேஜில் நம்ம கிளிக் பண்ணி பார்க்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா when your viewers are on YouTube அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் லைக் எக்ஸ்ட்ரா ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க. அது ஜென்டருக்கு கொஞ்சம் மேலே அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது அந்த ஒரு ஆப்ஷனை ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 7 நாட்கள் அந்த வாரத்தில் 7 நாளும் பார்த்தீங்கன்னா எந்தெந்த நாட்களில் எப்படி இருக்காங்க ஆடியன்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியரா பாத்தீங்கன்னா அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் few viewers to many viewers அப்படிங்கிற மாதிரி கிளிக் பண்ணி போகும்போது பார்த்துக்கலாம். ஸோ அதில் எந்த நேரத்தில் உங்களோட ஆடியன்ஸ் அதிக நேரம் யூடியூப்ல டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க கிளியரா தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ சண்டே அப்படின்னு எடுத்துக்கிட்டா எனக்கு 11:59 பெஸ்டா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து லைக் நைட் ஆகும்போது எனக்கு நல்லா இருக்குது. இது எல்லாமே ரயில்வே டைம் பொறுத்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆக எதுவுமே தேவையில்லை. லைக் 11:59னா நமக்கு காலையில மார்னிங்ல இருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் வர்றது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாமே ரயில்வே டைம்ல போகிறதால உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கலாம். 17க்கு மேல எதுக்காக இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா லைட் 1 மணி இருக்கிறது 2 மணி 3 மணி 4 மணி இந்த ரேஞ்சிலலாம் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் கம்ப்ளீட்டா அவங்க தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் வீடியோஸ் அப்லோட் பண்ணா யாரும் பார்க்க போறது இல்லை. ஸோ அந்த மாதிரி விஷயத்தால அது எல்லாமே கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஃபியூவர் வியூவர்ஸ்க்கான ஆப்ஷன் ஷோ பண்ணுது. மெனி வியூவர்ஸ்க்கான ஆப்ஷன் லைக் ஆஃப்டர்நூன் அண்ட் ஈவினிங்கான விஷயங்கள் எனக்கு அதிகமாக இருக்குது. இது எல்லா நேரங்களையும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. நீங்க ஸ்கிரீன்லேயே பார்க்கலாம். லைக் சண்டே எனக்கு ஆஃப்டர்நூன் லைக் மத்தியான நேரம்லாம் அதிகமாக இருக்குது. பட் மண்டே டியூஸ்டே வெனஸ்டே அந்த ரேஞ்சிலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்கு. அதுக்கான ரீசன் எல்லாருமே வேலைக்கு போவாங்க, ஸ்கூலுக்கு போவாங்க. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை பொறுத்து நீங்களும் உங்களுடைய வீடியோஸ் கரெக்டாக அப்லோட் பண்றதுக்கு பெஸ்டான ஒரு விஷயமா இருக்கும். நிறைய பேருக்கு இந்த அனலிட்டிக்ஸ் ஷோ பண்ணாது. அதுக்கான முக்கியமான ரீசனை புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய சேனல் இப்பதான் ஸ்டார்டிங்ல நீங்க இப்பதான் கிரியேட் பண்ணிருக்கீங்க, இல்லைன்னா வியூஸ் அதிகமாக என்னுடைய சேனல்ல போகல, ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸ் கூட என்னுடைய சேனல்ல வரல அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இந்த அனலிட்டிக்ஸ் உங்களுக்கு ஷோ பண்ணாமல் லைக் நோ டேட்டாஸ்ங்கிற மாதிரியான ஆப்ஷன் இல்லைனா பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனே ஷோ பண்ணாமலும் இருக்கலாம். ஸோ இதுதான் ரீசன் மேக்ஸிமம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. பர்சனலா எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். லைக் இந்த நேரத்தில் நம்ம அப்லோட் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஈஸியா மொபைல்லேயே நம்ம பார்த்துட்டு குறிப்பா எனக்கு திங்கக்கிழமையா செவ்வாய்க்கிழமையா அப்படின்னு பார்த்துட்டு உடனே இந்த ஆப்ஷன்ல பார்க்கும்போது எந்த நேரத்தில் அதிகமாக ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்துக்கலாம். அந்த நேரத்தில் பார்த்துட்டு அந்த டயத்தில் நான் வீடியோ அப்லோட் பண்ணிக்கிடுவேன். இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ் மேஜரா இந்த 2 அப்டேட் சொல்லணும்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் அப்டேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 2வது அப்டேட் இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எந்த அப்டேட் பிடிச்சிருக்கு, என்னென்ன அப்டேட்ஸ் வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லுங்க. ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஒரு வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கேள்வி மட்டும் சந்தேகம் இருந்தா மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. ஃபைனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போற இந்த எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துரும் கைஸ். அவ்வளவுதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. பார்த்துக்கு நன்றி. பை, see you. நல்ல வீடியோ சந்திப்போம்.